நடக்குதுன்னு. ஒரு நிமிஷம் தான் எல்லாமே நடந்தது. அப்போ நான் வந்து நிலை குலைஞ்சு போயிட்டோம். ஆனால் இது வந்து ஏன் இப்படி நடந்தது என்பதை என்னால் இப்போ வரைக்கும் யூகிக்க முடியல அப்படின்னு சொன்னார். பட் அந்த பேஷண்ட்ஸை நம்ம பார்த்தோம்னா தொடர்ந்து பல மாதமாக ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் தெரியுது. அதனால தான் அந்த அளவு அந்த பையன் மனநிலை பாதிச்சிருக்கான். இந்த பக்கம் டாக்டர் சைடு பார்த்தா நாங்கள் ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான பேஷண்ட்ஸை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எங்களால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க தான் செய்கிறோம். கேன்சர் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ எங்களால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம்னு டாக்டர் தரப்பு சொல்கிறாங்க. அதனால் ரெண்டு தரப்புலேயும் நியாயம் இருக்கிறது. ஆனால் இதுக்கு வந்து டாக்டரை கத்தியில் குத்துனது என்பது தீர்வு கிடையாது. இதற்கு என்ன தீர்வு என்பதை நிச்சயம் அரசு பரிசீலனை செய்து இதற்குரிய தீர்வு கொடுக்கணும். நேற்று பார்த்தா ஒரு ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே, எல்லா குழந்தைங்களுக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே நான் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது ஒரு பெரிய கேள்விக்குறி. தூத்துக்குடியில் ஆசிரியரே மது குடிக்க பழக்க வைத்து பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க. பெற்றோர்கள் இந்த கவர்மெண்ட்டையும் ஆசிரியர்களை நம்பி தான் பெண் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் எந்த பாதுகாப்புமே இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி பார்த்தா திருவொற்றியூரில் நேற்று ஒரு பழம் விற்கிற ஒரு அம்மா ஒரு ரவுடியால் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க நடு ரோட்டில். இன்றைக்கி காலையில் பார்க்குறோம் மதுரையில் மெயின் ரோட்டில் ஒரு தலை துண்டிக்கப்பட்டு ரோட்டில் கிடக்கு. இன்றைக்கி இப்போ வரைக்கும் அது யார் பண்ணாங்க, யார் அந்த வெட்டினாங்க, தலையை யார் அங்கே போட்டாங்க, எதுவுமே தெரியல. இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது ஒட்டு மொத்தத்திற்கும் அரசாங்கத்தின் கவனக்குறைவு தான் காரணம் அப்படின்றத நான் உறுதியாக சொல்கிறேன். ஒரு பக்கம் கள்ளச்சாராயம், ஒரு பக்கம் போதை, ஒரு பக்கம் வந்து டாஸ்மாக்கு, அது இல்லாமல் பெத்தபெட்டமைன் போன்ற ட்ரக்ஸ் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் ஈஸியாக அவைலபிள் இருக்கிறதுனால இன்றைக்கி இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடையாது. மெயின் இது அத்தனைக்கும் காரணம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அப்போ அவங்க படித்ததுக்கும் வேலை இல்லாத இருக்கும்போது அவங்க மனநிலை சோர்வடைந்து அவங்க வந்து போதைக்கு அடிமையாகிறாங்க. போதைக்கு அடிமையான பிறகு இது போல் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் அவங்க இருக்காங்க. இது எல்லாமே இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டியது ஒரு கவர்மெண்ட்டோட கடமை. இப்போது தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பாருங்கள், ப்ரெஸ் பீப்புள் உங்களுக்கு தெரியும், வைரல் ஃபீவர் தமிழ்நாடு முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. தென் மாவட்டங்களில் எஸ்பெஷலி டெங்கு காய்ச்சல் அனைத்து கிராம பகுதிகள் வரைக்கும் இன்றைக்கி பரவிக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்கெல்லாம் எங்கே வருவாங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவாங்க. அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அந்த மக்களை காக்க வேண்டியது இந்த அரசின் கடமை. வெறும் ஆட்சிக்கு வருவதற்காக வெறும் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு எந்த விதத்திலையும் இவங்க வந்து மக்களை சரியாக பாதுகாக்கலை என்றால் நிச்சயமாக மக்களினுடைய எதிர்ப்பை இந்த ஆட்சி சந்திக்க வேண்டி வரும். இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பாருங்கள், அனைத்து மாவட்டங்களிலும் ஏதோ ஒரு பிரச்சனையில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் ஒரு பக்கம் மீனவர்கள் போராட்டம், ஒரு பக்கம் மக்கள் நல பணியாளர்கள் போராட்டம், ஒரு பக்கம் ஆசிரியர்கள் போராட்டம், ஒரு பக்கம் மருத்துவர்கள் போராட்டம், ஒரு பக்கம் செவிலியர்கள் போராட்டம், மனித கழிவை மனிதர்களை எடுக்கின்ற ஒரு நிலைமை. அப்போ என்ன நடக்குது? 75 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கும்னு பெருமை பேசும் திமுக இன்னைக்கு ஆட்சிக்கு வரும்போது கொடுத்த எந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்க என்பது மக்கள் கேள்வியாக நான் கேட்குறேன். இன்றைக்கி மழை வரப்போகுது, டிசம்பர் மாதம் வந்த பெருவெள்ளம் வரப்போகுது. ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நடந்திருக்கா? நீங்களே யோசித்து இதுக்கு பதில் சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி குண்டும் குழியுமான சாலைகள், பயணிப்பவர்கள் எந்த அளவு கஷ்டப்படுறாங்கன்றது பத்திரிகையாளர்களாக உங்களுக்கு தெரியும். 2 வீலரில் போகிறவங்க எந்த பாதுகாப்பும் இல்லை. இன்றைக்கி ஒரு நியூஸ் நான் வரும்போது தான் பார்த்தேன், கேரளாவில் ஒருத்தர் வந்து தவறி சாக்கடையில் விழுந்துட்டார். அந்த கோர்ட் வந்து கடுமையாக கண்டிச்சிருக்குது கவர்மெண்ட்டை. என்னன்னு சொல்லி இதை விட ஒரு வெட்கக்கேடு ஒன்றுமே இல்லை. ஒரு தனிநபர் வந்து சுதந்திரமாக பயணிக்கக்கூடிய அளவு ஒரு சாலை அமைப்பு இல்லை என்றால் இந்த அரசாங்கம் இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன என்று ஒரு நம்மளுடைய ஜட்ஜு வந்து இன்னைக்கு கேள்வி எழுப்பியிருக்கார் கேரளாவில். அது வகையில் நீதி அரசர்களும் இந்த அரசு செய்யும் அத்தனையையும் நீங்கள் சுட்டி காட்ட வேண்டும். அதற்கான தீர்வை நீதி அரசர்கள் தான் எடுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். மழை வெள்ளம் வருவதற்கு முன் அத்தனை இடத்துலையும் தூர்வாரப்பட்டு மழையால் மக்கள் பாதிக்காத வண்ணம் சாலை அமைப்புகளை சீராக அமைத்து மக்களை பாதுகாக்க வேண்டியது இந்த அரசின் கடமை. அதே போல் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து
டாக்டர்ஸ்க்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அவங்களுடைய நியாயமான கோரிக்கை வெற்றி பெற வேண்டி வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடம், அதே மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னா துப்பாக்கி ஏந்திய போலீஸார் காவல்துறை போட்டிருக்காங்க பாதுகாப்பு பணியில். இதேமாரி தமிழ்நாடு முழுவதும் அந்த துப்பாக்கி ஏந்திய போலீஸார் அனைத்து மாவட்டத்தில் இருக்க தலைமை மருத்துவமனையில் போடுற மாதிரி இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த பிறகு தான் துப்பாக்கி ஏந்திய போலீஸ்காரங்க வராங்க. அதுக்கு முன்னாடி எங்கே இருக்காங்க? இப்போ இங்கே தான் நான் நிற்கிறேன், ஃபஸ்ட் டைம் வரேங்க, மேலே வரைக்கும் போயிட்டு வரேன். பில்டிங் பெருசாக இருக்குங்க, ஆனால் எல்லா சேர்ஸ் இங்கே உடஞ்சிருக்கு, எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் உடஞ்சிருக்கு. வர எல்லா பேஷண்ட்ஸு தரையில் உட்காந்துருக்கிறத நான் கண்கூடாக பார்க்குறேன். அப்போது என்ன மெயின்டெனன்ஸ் இங்கே இருக்குது? ஒரு நிகழ்வு நடந்த பிறகு போலீஸை இறக்குறீங்க. ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி இது கவர்மெண்ட்டுடைய கடமை அப்படின்னு ஏன் இதை உணர்ந்து செய்ய மாட்டேங்கிறாங்க? எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வைக்கணும், எல்லா இங்கே வச்சிருக்கிற அத்தனை பொருட்களும் உடைஞ்சு இருக்கிறதெல்லாம் உடனடியாக மாற்றணும், இங்கே வருகின்ற பேஷண்ட்ஸுக்கு உரிய மருத்துவம் எல்லாமே கொடுக்க வேண்டியது இந்த கவர்மெண்ட்டோட கடமை. ஒரு நிகழ்வு நடந்த பிறகு போலீஸ் இறக்கிறதுக்கு பதில் எல்லா இடத்துலையும் பாதுகாப்பாக அனைத்து இடங்களிலுமே, நாட் ஓன்லி ஹாஸ்பிட்டல்ஸ், எல்லா பொதுஜனங்கள் வருகின்ற போகின்ற எல்லா இடத்திலும் பாதுகாப்பு தர வேண்டியது இந்த கவர்மெண்ட்டோட கடமை அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி.